அப்போ அங்கே எப்படியோ தெரிஞ்சு, நான் யாருக்கும் சொல்லலை, எப்படியோ தெரிஞ்சு வந்தது. மாமா என்ன மாறினேன், மாமா நினச்சி என்ன மாறினேன். அது வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தலைவரை மாற்றணும். 8 நாள்கள் இருப்பாங்க. இந்த மாசத்தோட போயிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் 8 நாள்ல மண்டபம் மாட்டேன், எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 8 நாள். இந்த புதன்கிழமை என்ன அடுத்த பதினேழு பார்த்து எல்லாம் மண்டபம் எல்லாம் இருந்தாங்க. அப்போ நான் ஒரு தலைவரை வர சொல்லி ஜீகமணி வர சொல்லி சொன்னது. அவரு போய் என்ன பண்ணாரு, அவங்க மச்சனை தம்பி அவங்ககிட்ட குடியிருக்காரு. அவங்க இதை சொன்ன இவரு கடவுள் நம்பிக்கைலாம் இவரு கிடையாது ஜீகமணிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாசத்துக்கு கரையம் சரியில்லை. அவர் என்ன பொதுவாக சொல்றாங்க ஜோடியெல்லாம் பார்த்தாலும் தெரியல, எவன் ஆள் பார்த்தாலும் தெரியல. சரியில்லை, 1.5 மாசத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்கப்பா மச்சனா தம்பின்னு சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட அதை சொல்லி அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சரிம்மா அனுப்பிச்சு. அப்புறம் 1.5 மாசம் பொறுத்து அது பட்டாபிஷேகம் வந்தது. பட்டாபிஷேகத்துல கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் அடிச்சேன். ஆனந்த கண்ணீர் அறிவிச்சு ஆனந்த கண்ணீர் அடிச்சேன். அப்போ ஒரு செய்தியை சொன்னேன் நான் பேசும்போது, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் எந்த கூட்டத்துக்கோ மற்றதுக்கோ எதுக்கும் போக வேண்டாம் என்று முதல் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிற சங்கம் வந்தது. என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது. அப்படின்னா அந்த அன்புமணியும் வரக்கூடாது. அந்த அன்புமணி இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் அமைச்சர் பதவியா, தலைவர் பதவி இல்லை, அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்க குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு உட்காந்து எங்க குடும்பத்தில் என்ன போட்டு வருத்தம் இருப்பாங்க. அப்புறம் ஜெயிக்க வந்து அவரும் அன்புமணிதான் தலைவரில் வரணும், இது தலைவரில் வரணும், அமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி கேபினட் மினிஸ்டர், அதுக்கு முன்னால ஹெல்த் மினிஸ்டர் இவர் இருக்காரு. தலைவர் பதவியை சொன்ன மாதிரி பழக்கருப்பையா சொன்ன மாதிரி இந்த தலைவர் பதவியை ஏற்றுன்னு இருக்கேன். இவர் செயல் தலைவர். இதுக்கு ஒரே தீர்வுன்னு ஒன்னா, அப்பா கொடுத்துடலாம், ஐயா கொடுத்த அது ஐயா சொல்லணும், நிருபர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுற்றி வருவேன், செயல்படுவேன். அவன் என்ன சொல்றாரோ அதை செய்வேன். அது இல்லாமல் செயல் தலைவரை இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்ப்பேன். இதை பற்றி எவ்வளோலாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா தீர்வு முடிஞ்சு போச்சுல்ல தீர்வு. நான் செயல் தலைவராக நிறுவனர் சொல்லுகிறார், நான் சிறப்பாக செயல்படுகிறேன் செயல் தலைவராக. அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும், எனக்கு அதில் மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சி. இந்த செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொண்டனாக இருந்து செயல்படுவேன். இந்த கட்சியை வளர்ப்பேன், இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கண்ணாடியும் இல்லை, புலவும் போடலை, ஒன்றும் இல்லை. தீர்வு தான் தீர்வு. நல்ல தீர்வு தானே? இல்லை நல்ல தீர்வு தானே? சொல்லுங்க.